உங்க கையில இருக்கிற மொபைல் போன் வந்து ஒரு வினாடில கோடியில ஒரு பங்க அளக்குற அதிவேக சூப்பர் கம்ப்யூட்டர்களோட மோதுனா என்ன ஆகும்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? நீங்க பங்குச் சந்தையில ஒவ்வொரு முறை பை இல்லனா செல் பட்டனை அழுத்தும் போதும் இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான மோதல் தான் திரைக்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கு. நம்மளுடைய இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம மேஜையில இருக்கிற தரவுகள் வந்து நீங்க ஷேர் மார்க்கெட் பத்தி வச்சிருக்கிற ஒட்டுமொத்த பார்வையும் மாத்த போகுது. கண்டிப்பா மாத்தும். ஏன்னா சாதாரண ரீட்டைல் ட்ரேடர்களான நாம ஏன் மார்க்கெட்ல அவ்வளோ சிரமப்படுறோம் அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு ஒரு தெளிவான விடை கிடைக்க போகுது. ஆமா. அதாவது பெரிய நிறுவனங்கள் எப்படி தொடர்ந்து கோடிக்கணக்குல லாபம் பார்க்கறாங்க அப்படிங்கறத உலகளாவிய ஒரு ட்ரேடிங் அசுரனான ஜேன் ஸ்ட்ரீட் நிறுவனத்தோட செயல்பாடுகளை வச்சு நாம அலசப் போறோம். இந்த தரவுகளை படிக்கும்போது எனக்கு தோணுன முதல் விஷயம் வந்து இது ஒரு சாதாரண நிதி நிறுவனம் கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தான். இல்லவே இல்ல. நாம பல நேரங்கள்ல பங்குச்சந்தை அப்படிங்கிறத மனிதர்களுக்கு இடையிலான ஒரு போட்டியா தான் பார்க்கறோம். வாங்குறவங்களுக்கும் விக்கிறவங்களுக்கும் இடையில நடக்கிற ஒரு பேரம் பேசுதல் அப்படின்னு நினைக்கிறோம். ஆமா ஆமா, நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உண்மையான தரவுகள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு மார்க்கெட் அதிவேக தொழில்நுட்பத்துக்கும் சாதாரண முதலீட்டாளர்களோட அடிப்படை பகுப்பாய்வுக்கும் நடக்கிற ஒரு யுத்தமா மாறிடுச்சு. ஜேன் ஸ்ட்ரீட் மாதிரி கம்பெனிகள் வெறும் எக்ஸல் ஷீட்டை வச்சுட்டு லாப நஷ்டம் கணக்கு போடுற குமாஸ்தாக்கள் கிடையாது. அவங்க தொழில்நுட்பத்தோட எல்லைகளையே தாண்டி செயல்படுற குவாண்ட் நிறுவனங்கள். கரெக்ட். நான் இந்த நோட்ஸ படிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட தகவல் என்ன அப்படியே உறைய வச்சிடுச்சு. அதாவது ஆரம்ப காலத்துல வெறும் 6 டெல் கம்ப்யூட்டர்களை ஒண்ணுக்கு மேல ஒண்ணா அடுக்கி வச்சு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இன்னைக்கு உலகத்தையே இயக்குற ஒரு டெக்னாலஜி பவர் ஹவுஸா மாறி இருக்கு. அது ஒரு அசுர வளர்ச்சி தான். ஆனா இதுல என்ன ரொம்ப குழப்பின விஷயம் என்னன்னா அவங்களோட மின்சக்தி பயன்பாடு தான். இவங்க பயன்படுத்துற ஏஐ ட்ரைனிங் சர்வர் ரேக்குகளுக்கு 140 கிலோவாட் பவர் தேவைப்படுது அப்படின்னு இதுல போட்டிருக்கு. சாதாரணமா உலகத்துல இருக்கிற முன்னணி ஐடி நிறுவனங்களோட பெரிய டேட்டா சென்டர்கள் கூட ஒரு சர்வர் ரேக்குக்கு 10ல இருந்து அதிகபட்சம் 40 கிலோவாட் கரண்ட் தான் பயன்படுத்துவாங்க. அதான் அங்க ஒரு ஆச்சரியமான விஷயமே இருக்கு. ஆமா, இவங்க மட்டும் ஏன் 140 கிலோவாட் மின்சாரத்தை அப்படி உறிஞ்சணும்? இதுக்கு பின்னால இருக்கிற காரணம் என்ன? இந்த 140 கிலோவாட் அப்படிங்கிறது சும்மா ஒரு நம்பர் கிடையாது. அது அவங்களோட கம்ப்யூட்டிங் பவர், அதாவது கணக்கீட்டு திறனோட நேரடி அளவுகோல். அவங்க சாதாரண கம்பெனிகள் மாதிரி ஷேர் மார்க்கெட் டேட்டாவை சேமிச்சு வைக்கிறதுக்காக மட்டும் இந்த கரண்ட்டை பயன்படுத்தல. ஓ, அப்ப வேற எதுக்காக இவ்ளோ பவர்? மார்க்கெட்ல உலகெங்கிலும் நடக்கிற ஒவ்வொரு சின்ன அசைவையும் விலை மாற்றத்தையும் உள்வாங்கி பல்லாயிரக்கணக்கான சாத்தியக்கூறுகளை அவங்க கணக்கிடணும். அதுவும் அதே நொடியில கணித ரீதியா ப்ராசஸ் பண்ணணும். அப்படின்னா நாம ஒரு செய்திய படிச்சிட்டு இருக்கிற நேரத்திலேயே அவங்க சிஸ்டம் எல்லாத்தையும் முடிச்சிடுமா? கண்டிப்பா. ஒரு சாதாரண முதலீட்டாளர் ஒரு கம்பெனியோட காலாண்டு முடிவுகளை படிச்சுட்டு இந்த ஷேர் ஏறுமா இறங்குமான்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. ஆனா அந்த செய்தி மார்க்கெட்ல என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பல கோடி டேட்டா பாயிண்ட்ஸ் வச்சு இவங்களோட ஏஐ மாடல்கள் நொடியில அனலைஸ் பண்ணிடும். ஆத்தி, பல கோடி டேட்டா பாயிண்ட்ஸா? ஆமா, அந்த பிரம்மாண்டமான மிஷின் லேர்னிங் மாடல்களை எந்த தடங்களும் இல்லாம இயக்குறதுக்கு தான் அவங்களுக்கு இவ்ளோ பெரிய பவர் தேவைப்படுது. அப்போ மனிதர்கள் நியூஸ் பார்த்து உணர்ச்சிகள் மூலமா முடிவெடுக்கிறாங்க. ஆனா இவங்களோட உலகத்துல நியூஸுக்கோ கம்பெனி பேருக்கோ எந்த இடமும் இல்ல. எல்லாம் வெறும் எண்கள் தான். அப்படிதானே? முற்றுமுழுதா எண்கள் மட்டுமே தான். அவங்க மார்க்கெட்டை ஒருபோதும் ஒரு கம்பெனியாவோ செய்தியாவோ பார்க்கறதே கிடையாது. நீங்களே சொல்லுங்க, மனிதர்களால அதிகபட்சம் எத்தனை சார்ட்களை ஒரே நேரத்துல பார்க்க முடியும்? ஒரு 4 இல்ல 5 பார்க்கலாமா? ஆமா, மேக்ஸிமம் அவ்வளவுதான் பார்க்க முடியும். மூளை குழம்பிடும். ஆனா இவங்களோட சிஸ்டம்ஸ் அப்படி கிடையாது. உலகத்துல இருக்கிற அத்தனை மார்க்கெட்டோட பேட்டர்ன்களையும் ஒவ்வொரு மில்லி செகண்ட்லயும் படிச்சுக்கிட்டே இருக்கு. இது அடிப்படையில ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. சரி, அவங்க நிறைய கரண்ட் யூஸ் பண்றாங்க, சூப்பர் கம்ப்யூட்டர்லாம் வச்சிருக்காங்க. ஆனா இந்த எண்களை வச்சு அவங்க எப்படி லாபம் சம்பாதிக்கிறாங்க? இப்போ நாமெல்லாம் ஒரு ஷேரை 100 ரூபாய்க்கு வாங்கி அது 150 ரூபாய்க்கு போகும்போது வித்து லாபம் பார்ப்போம். இவங்க என்ன பண்றாங்க? இவன ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்பிட்ராஜ் அப்புறம் மார்க்கெட் மேக்கிங் அப்படிங்கிற அதிநவீன உத்திகளை பயன்படுத்துறாங்க. இதை நான் ரொம்ப எளிமையான ஒரு உதாரணம் மூலமா உங்களுக்கு சொல்றேன். சொல்லுங்க, கேப்போம். இப்போ நீங்க மார்க்கெட்டுக்கு போய் ஒரு குறிப்பிட்ட ஆப்பிள 100 ரூபாய்க்கு வாங்க முடிவு பண்றீங்க. நீங்க அந்த ஆப்பிள் கடையை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத ஜெயின் ஸ்ட்ரீட்டோட கம்ப்யூட்டர்கள் தங்களோட டேட்டா மூலமா கவனிச்சிடுது. நான் நடந்து போறதையே கவனிச்சிடுமா? அதாவது நீங்க வாங்குறதுக்கான அந்த சாத்தியக்கூறுகளை சொல்றேன்.
உங்க மூளை அந்த ஆப்பிள வாங்க முழுமையா முடிவெடுத்து நீங்க பணத்தை நீட்டுறதுக்கு முன்னாடியே இவங்க தங்களோட அதிவேக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த ஆப்பிள 100 ரூபாய்க்கு வாங்கிடுவாங்க. வாங்கி உங்ககிட்டயே 100 ரூபாயும் ஒரு பைசாவுக்கு வித்துடுவாங்க. என்னது, வெறும் ஒரு பைசா லாபத்துக்காகவா இவ்ளோ பெரிய டெக்னாலஜி அப்புறம் 140 கிலோவாட் பவர் எல்லாம் யூஸ் பண்றாங்க? இது கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி இருக்கே. அந்த ஒரு பைசால தான் சூட்சுமமே இருக்கு. அந்த ஒரு பைசா லாபத்தை அவங்க ஒரு நாளைக்குள்ள பல மில்லியன் முறை பண்றாங்க. இப்போ ஒரு பங்குச்சந்தையில ஒரு ஷேரோட விலை 100 ரூபாயா இருக்கு. அதே ஷேர் இன்னொரு பங்குச்சந்தையில 100.01 அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, அதாவது சின்ன விலை வித்தியாசம். ஆமா, அந்த 0.01 வித்தியாசத்தை மனிதர்கள் கண்ணால பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க அங்க வாங்கி இங்க வித்து லாபம் பார்த்துருவாங்க. இதுக்கு அவங்களுக்கு தேவைப்படுறது மனிதர்களை விட சிறந்த மூளை மட்டும் கிடையாது, ஒளியை விட வேகமான காலம். காலம்னு நீங்க சொல்லும்போது தான் எனக்கு இந்த சோர்ஸ் மெட்டீரியல்ல இருந்த இன்னொரு மலைக்க வைக்கிற விஷயம் ஞாபகம் வருது. இங்க நாம 1 செகண்ட் 2 செகண்ட பத்தியெல்லாம் பேசல. கண்டிப்பா இல்ல. அவங்க நேரம் வேற மாதிரி. செகண்ட். அந்த 1 மில்லி செகண்ட மறுபடியும் 1000ஆ பிரிச்சா அது மைக்ரோ செகண்ட். அந்த மைக்ரோ செகண்டையும் மறுபடியும் 1000ஆ பிரிச்சா வர்றது தான் நானோ செகண்ட். மிகச்சரியான விளக்கம். இந்த தரவுகள்ல படிக்கும்போது ஜெயின் ஸ்ட்ரீட் சிஸ்டம்ஸ் சில நேரங்கள்ல ஒரு நெட்வொர்க் பாக்கெட்டை வெறும் 100 நானோ செகண்டுகளுக்கும் குறைவான நேரத்துல ப்ராசஸ் பண்ணுதுன்னு போட்டிருக்கு. அதாவது நான் என் கம்ப்யூட்டர் மவுஸ்ல ஒரு கிளிக் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள அவங்க பல்லாயிரக்கணக்கான கணக்குகளை போட்டு முடிச்சிடுறாங்க. அந்த வேகம் உண்மையிலேயே கற்பனைக்கே எட்டாத ஒரு விஷயம்தான். 100 நானோ செகண்டுகள் அப்படிங்கிறது மனித மூளை ஒரு விஷயத்தை உணர்றதுக்கு எடுத்துக்கிற நேரத்தை விட பல லட்சம் மடங்கு குறைவானது. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஜெயின் ஸ்ட்ரீட் மாதிரி கம்பெனிகள் தங்களோட டேட்டா சென்டர்களுக்கு உள்ள இருக்கிற சில இன்டர்னல் கனெக்ஷன்ஸ்க்கு ஃபைபரை விட்டுட்டு பழைய தொழில்நுட்பமான காப்பரை பயன்படுத்துறாங்க. இது ஏன் எனக்கு சுத்தமா புரியல. உலகமே ஃபைபரை நோக்கி ஓடும்போது இவங்க ஏன் பழசான காப்பர் வயர்களை தேடி போறாங்க? இது அறிவியல இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு தாங்க. ஃபைபர் ஆப்டிக் கேபிள்கள்ல தரவுகள் ஒளியோட வடிவுல, அதாவது லைட்டா பயணிக்குது அப்படிங்கிறது உண்மைதான். ரொம்ப தூரத்துக்கு டேட்டாவை கொண்டு போக ஃபைபர் தான் பெஸ்ட். ஆமா, அதனால தானே கடல் அடியில எல்லாம் ஃபைபர் கேபிள் போட்றாங்க. கரெக்ட். ஆனா அதுக்கு சில இயற்பியல் வரம்புகள் இருக்கு. ஃபைபர் கேபிள்களுக்குள்ள ஒளிக்கதிர்கள் பயணிக்கும் போது அது நேர்கோட்டுல போறதில்ல. அந்த கேபிளோட உட்புற சுவர்கள்ல பட்டு பட்டு லேசா வளைஞ்சு திரும்பி தான் போகும். இத டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்னு சொல்லுவாங்க. ஓ, வளைஞ்சு போறதால வேகம் குறையுமா என்ன? அது மட்டும் இல்ல, சர்வருக்கு வர்ற ஒரு சிக்னலை எலக்ட்ரிக்கல் வடிவுல இருந்து ஒளியா மாத்தணும். அப்புறம் மறுபடியும் அத ஒளியிலிருந்து எலக்ட்ரிக்கலா மாத்தணும். இந்த கன்வர்ஷன்ஸ்க்கும் அந்த ஒளி வளைஞ்சு போறதுக்கும் மிக மிக சிறிய காலதாமதம் ஏற்படும். ஓஹோ, அந்த மாற்றத்துக்கு சில மைக்ரோ செகண்டுகள் ஆகும்னு சொல்றீங்களா? மைக்ரோ செகண்டுகள் கூட இல்ல, சில நானோ செகண்டுகள் தான் தாமதமாகும். ஆனா அந்த ஒரு சில நானோ செகண்டுகள் கூட அவங்களோட வியாபாரத்துக்கு மிகப்பெரிய தாமதம் தான். அப்போ காப்பர் கேபிள் இந்த பிரச்சனை இல்லையா? ஆமா, காப்பர் கேபிள்கள்ல எலக்ட்ரிக்கல் சிக்னல்கள் நேரா பயணிக்குது. சிக்னலை ஒளியா மாத்த வேண்டிய அவசியமும் அங்கல்ல. அதனால ஒரு சர்வருக்கும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு சர்வருக்கும் டேட்டாவை அனுப்பும்போது ஃபைபரை விட காப்பரோட வேகம் கொஞ்சம் அதிகம். அடடா, இந்த ஒரு சின்ன நானோ செகண்ட் வேக வித்தியாசத்துக்காக தான் அவங்க ஃபைபரை தூக்கி போட்டுட்டு பழைய காப்பர் டெக்னாலஜியை யூஸ் பண்றாங்களா? ஆமா, ஏன்னா அந்த ஒரு நானோ செகண்ட் முந்திக்கிறது தான் அவங்க பல மில்லியன் டாலர்களை சம்பாதிக்க போறாங்களா இல்ல இழக்க போறாங்களா அப்படிங்கறதே தீர்மானிக்குது. இத கேட்கும்போது எனக்கு உண்மையிலே கொஞ்சம் விரக்தியாவும் அதே சமயம் கோபமாவும் இருக்கு. நான் ஒரு ரீட்டைல் ட்ரேடரா என் அன்றாட செட்டப்பை பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் ஆப், லேப்டாப், சாதாரண வைஃபை இன்டர்நெட், அப்புறம் கொஞ்சம் ஷார்ட்கட். இதுதான் பெரும்பாலான சாதாரண முதலீட்டாளர்களோட நிலைமை. இத வச்சுக்கிட்டு நான் எப்படி அவங்களோட மேசிவ் டேட்டா சென்டர், ஏஐ மாடல்ஸ் கூட போட்டி போட முடியும்? இது ஒரு சைக்கிள ஃபார்முலா 1 ரேசிங் காருக்கு எதிரா நிறுத்துற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. இவங்க கோடிக்கணக்குல செலவு பண்ணி 140 கிலோவாட் பவரை உறிஞ்சு ஒரு பைசா லாபத்தை பல கோடி முறை எடுக்கறாங்கன்னா, இது நம்மள மாதிரி சாதாரண ஆட்கள் கிட்ட இருந்து காசு திருடுற வேலை தானே. நிறைய பேருக்கு வெளிப்படையா பார்க்கும்போது அப்படிதான் தோணும். பின்ன என்னங்க, நாம் தானே அந்த ஆப்ல வாங்குற நபர்கள். நமக்கு தெரியாமலேயே நம்ம ஆர்டருக்கு முன்னாடி போய் இவங்க லாபம் பார்க்கறது, இந்த ஒட்டுமொத்த சிஸ்டமுமே சாதாரண மனிதர்களுக்கு எதிரா டிசைன் செய்யப்பட்ட ஒரு மோசடி மாதிரி எனக்கு படுது. ஆக இதோட உண்மையான அர்த்தம் என்ன? டேட்டா ப்ராசஸிங், எக்ஸிகியூஷன் ஸ்பீடு, இது எதுலுமே நாம அவங்கள வெல்ல முடியாதுன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மார்க்கெட்ல ஜெயிக்கவே முடியாதா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்புது. நாம கண்டிப்பா ஜெயிக்க முடியும். ஆனா நாம வேற ஒரு விளையாட்டை விளையாடணும்.
நாம அவங்க ஆடுற அதே களத்துல போய் இறங்க கூடாது. வேற விளையாட்டா? அதாவது என்ன சொல்ல வரீங்க? இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த நிறுவனங்கள் நம்ம காசை கொள்ள அடிக்கிறாங்கன்னு. ஆனா இத பொருளாதாரத்தோட ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா, அவங்க நமக்கு ஒரு சர்வீஸ் பண்றாங்கன்னே சொல்லலாம். இத மார்க்கெட் எஃபிஷியன்சி இல்லனா சந்தையின் சீரான இயக்கம்னு சொல்லுவாங்க. அவங்க எப்படி நமக்கு சர்வீஸ் பண்றாங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு கம்பெனியோட ஷேர உடனே விக்கணும்னு மொபைல்ல செல் பட்டனை கொடுக்குறீங்க. அந்த நொடியில அத வாங்க எந்த ஒரு சாதாரண மனிதனும் தயாரா இல்லனா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? விலை அடிமட்டத்துக்கு குறையற வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணும். இல்லனா என்னால அந்த ஷேர விக்கவே முடியாம கூட போகலாம். சரியா புடிச்சிட்டீங்க. அந்த தேக்க நிலை வராம இருக்கிறதுக்கு தான் இந்த இயந்திரங்கள் நமக்கு உதவுது. ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மாதிரி மார்க்கெட் மேக்கர்கள் வந்து சந்தையில வாங்குறதுக்கும் விக்கிறதுக்கும் எப்போதுமே தயாரா இருப்பாங்க. ஓ! அப்போ அவங்க தான் எனக்கு அந்த ஷேர விக்கவோ, வாங்கவோ ஒரு வாய்ப்பு குடுக்குறாங்களாம். ஆமா, அவங்க சந்தைக்கு லிக்விடிட்டி, அதாவது நீர்மைத்தன்மையை வழங்குறாங்க. நீங்க விக்க நினைக்கும் போது அவங்க வாங்குறாங்க, நீங்க வாங்க நினைக்கும் போது அவங்க விக்கிறாங்க. அதுக்காக அவங்க எடுக்கிற அந்த 1 பைசா லாபம் வந்து இந்த உடனடி சேவைக்கான ஒரு சின்ன கட்டணம்னு கூட வச்சுக்கலாம். ஓகே. அதாவது அவங்க நம்ம காச கொள்ளையடிக்கல, மார்க்கெட் அப்படிங்கிற இயந்திரம் எங்கும் சிக்கிக்காம சீரா இயங்குறதுக்கு ஆயில் ஊத்துறாங்கன்னு சொல்றீங்க. கரெக்ட். இதனால தான் வாங்குறவங்களுக்கும் விக்கிறவங்களுக்கும் இடையில இருக்கிற விலை வித்தியாசம் குறைஞ்சு மார்க்கெட் தடையில்லாம இயங்குது. நீங்க சொல்ற லாஜிக் புரியுது. ஆனாலும் ஒரு மொபைல் ஆப்பையும் வீட்ல இருக்கிற வைஃபையும் வச்சு ட்ரேட் பண்ற எனக்கு இவங்களுக்கு முன்னாடி நிக்கிறதே முட்டாள்தனமா தோணுது. நான் நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு இன்னைக்கு மழை வருமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவங்க சேட்டலைட் டேட்டாவை எடுத்து ஊர்ல இருக்கிற அத்தனை கொடைங்களையும் வாங்கி வித்துடுறாங்க. இதுக்கப்புறம் எப்படி நான் ஜெயிக்க முடியும்? இந்த இடத்துல தான் நீங்க தெளிவா இருக்கணும். நீங்க அந்த பழைய நியூஸ் பேப்பரை வச்சுட்டு கொடை வியாபாரத்துல அவங்க கூட போட்டி போட நினைச்சா நீங்க தோக்குறது 100க்கு 100% உறுதி. இங்க தான் நிறைய ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பெரிய தப்பு பண்றாங்க. என்ன தப்பு பண்றாங்க? அவங்க ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மாதிரி கம்பெனிகள் விளையாடுற அதே ஷார்ட் டேர்ம் கேம்ல இறங்குறாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் சார்ட்டை பார்த்துட்டு 10 ரூபாய் ஏறுனா விக்கிறது, உடனே இறங்குனா வாங்குறதுன்னு டே ட்ரேடிங் பண்ணி சின்ன விலை மாற்றங்களை துரத்தி பிடிக்க பார்க்கறாங்க. ஆமா. சார்ட்ல தெரியிற அந்த சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து நாமும் டெய்லி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மாயைய உருவாக்குது. ஆனா அந்த சிறு சிறு விலை மாற்றங்களை துரத்துறது அவங்க ஆதிக்கம் செலுத்துற இடம். அங்க போய் போட்டி போடுறது தற்கொலைக்கு சமம். அவங்க 140 கிலோவாட் ஏஐ மாடல்ஸ் கூட நானோ செகண்ட்ஸ்ல செயல்படுற காப்பர் வயர்கள் கூட காத்திருக்காங்க. அப்போ நான் மொபைல்ல டே ட்ரேடிங் பண்ணும்போது ஒரு மனுஷன் கூட போட்டியிடல, அந்த இயந்திரங்களோட அல்காரிதம்கள் கூட மோதுறேன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. அதனால தான் சொன்னேன், நாம வெல்ல முடியும். ஆனா நாம வேற விளையாட்டு விளையாடணும்னு. அந்த வேற விளையாட்டுனா என்ன? நம்மிடம் அவங்கள மாதிரி சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் எதுவும் இல்லையே. நாம எப்படி ஜெயிக்க முடியும்? நமக்கு சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் தேவையே இல்லைங்க. ஜேன் ஸ்ட்ரீட்டோட ஒட்டுமொத்த செட்டப்பும் எதுக்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்கு? ஒரு வினாடி இல்லனா சில நிமிஷங்களுக்குள்ள நடக்கிற விலை மாற்றங்களை கணிக்கிறதுக்காக தான். ஆமா, அவங்க ஸ்பீடு தான் அவங்களோட பலம்னு பார்த்தோம். ஆனா அவங்களால ஒரு நல்ல கம்பெனியோட ஷேரை வாங்கி 5 வருஷம் 10 வருஷம்னு அமைதியா வச்சிருக்க முடியாது. அவங்களோட சிஸ்டம்ஸ் அதுக்காக ப்ரோக்ராம் பண்ணப்படல. ஓ, அவங்க எப்பவுமே அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் அப்படிங்கறதுல தான் ஃபோக்கஸா இருப்பாங்க. கரெக்ட். ஆனா நீங்க ஒரு சாதாரண முதலீட்டாளரான உங்களால நாட்கள், வாரங்கள், மாதங்கள், வருடங்கள்னு நீண்ட கால அடிப்படையில செயல்பட முடியும். இதுதான் உங்களுக்கான மிகப்பெரிய அனுகூலம். அட, இது ரொம்ப அற்புதமான பாயிண்டா இருக்கே. அவங்களோட அந்த அதிவேகமே அவங்களுக்கு ஒரு வீக்னஸ் மாதிரி தான். ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே அவங்க சுத்திட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. ரீட்டைல் ட்ரேடரான உங்க கையில இருக்கிற உண்மையான ஆயுதம் எது தெரியுமா? பொறுமை மட்டும்தான். நீங்க ஒரு கம்பெனியை பத்தி ஆழமா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்றீங்கன்னு வச்சுப்போம். அதாவது கம்பெனி அனாலிசிஸ், வருமானம், லாப வளர்ச்சி அதெல்லாம் பார்க்கறது. ஆமா, கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் எப்படி எப்படி பிசினஸ் மாடல் நல்லா இருக்கா, பொருளாதார போக்குகள் எந்த திசையில போகுது, இது எல்லாம் பார்த்து ஒரு ஷேரை வாங்குறீங்க. ஒரு 10 ஆண்டு காலம் காய்க்க போற மரத்தை நடப்போறீங்கன்னா அந்த விதைய விதைக்கும் போது ஆகிற ஒரு நானோ செகண்ட் தாமதம் அந்த மரத்தோட வளர்ச்சியையோ லாபத்தையோ பாதிக்க போறதில்ல. சூப்பர். இதை யோசிச்சு பார்க்கும்போது பொறுமை அப்படிங்கிறது சும்மா ஒரு குணம் இல்ல, அது ஒரு மேத்தமேட்டிக்கல் எட்ஜ் அப்படின்னு புரியுது. நான் ஒரு நல்ல கம்பெனியோட ஷேரை வாங்கும்போது இந்த மிஷின்ஸ் எனக்கு முன்னாடி போய் 1 பைசாவை லாபமா எடுத்தாலும் எனக்கு கவலை இல்ல. ஆமா, ஏன்னா 5 வருஷம் கழிச்சு அந்த ஷேர் கொடுக்க போற பெரிய லாபத்துக்கு முன்னாடி இந்த 1 பைசா காணாமலே போயிடும். லாங் டேர்ம்ல இந்த இயந்திரங்களால மனிதர்களோட புரிதலை வெல்ல முடியாதுன்னு சொல்றீங்க. ஆமாங்க. ஒரு பொருளோட எதிர்கால தேவையையோ ஒரு நிறுவனத்தோட நேர்மையையோ ஒரு எந்திரத்தால உணர முடியாது.
அவங்க நானோ செகண்டுகள்ல செயல்பட்டு ஷார்ட் டேர்ம் மார்க்கெட்டுக்கு தேவையான லிக்விடிட்டியை கொடுக்கட்டும். நாம பல வருஷம் காத்திருக்கிற பொறுமை மூலியமா உண்மையான வளர்ச்சியில பங்கு பெறுவோம். அவங்கள பார்த்து பயப்படவோ காம்படிட்டரா நினைக்கவும் தேவையே இல்ல. ஆக இந்த ஒட்டுமொத்த விவாதத்தையும் ஒரு புள்ளியில இணைச்சு பார்த்தா நாம புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான். மார்க்கெட்ல பெரிய சுறாக்கள் இருக்கு. அதுங்களுக்கு 140 கிலோவாட் பசி இருக்கு. 100 நானோ செகண்ட்கள்ல வேட்டையாடுதுங்க. ஆனா அதுங்க நீந்துற ஆழம் வேற, நாம நீந்த வேண்டிய ஆழம் வேற. கரெக்ட். டே ட்ரேடிங் அப்படிங்கிற பேர்ல அந்த சுறாக்களோட வாய்க்குள்ள தலைய விடாம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற அமைதியான பகுதியில நாம நிதானமா பயணிக்கணும். வேகம் அவங்கள பெரிய ஆட்களாக்கலாம். ஆனா ரீட்டைல் ட்ரேடர்களான உங்களுடைய உண்மையான ஆயுதம் பொறுமை மட்டும்தான். ரொம்ப அழகா தொகுத்து சொல்லிட்டீங்க. சரி, இந்த ஒரு தெளிவான பார்வையோட இன்னைக்கு நம்ம ஆழமான அலசல நிறைவு செய்வோம். ஆனா இத முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு புதிய சிந்தனை வருது. அத அதாவது நேயர்களான உங்களுடைய சிந்தனைக்கே விட்டுட்டு போக விரும்புறேன். சொல்லுங்க, அது என்ன சிந்தனை? இப்போ ஜெயின் ஸ்ட்ரீட் மாதிரி கம்பெனிகள் அதிவேக ஏஐ பயன்படுத்தி ஷார்ட் டேர்ம் மார்க்கெட்டை முழுமையா உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதனால தான் நாம நீண்டகால முதலீடுங்கிற பாதுகாப்பான இடத்துக்கு போகணும்னு பேசணும். ஆமா. சரி, ஒருவேளை எதிர்காலத்துல இதே அதிநவீன ஏஐ மாடல்ஸ் அடுத்த 10-20 வருஷத்துக்கான மேக்ரோ எக்கனாமிக்ஸ் போக்குகளையும் மிக துல்லியமா கணிக்க தொடங்கினா என்ன ஆகும்? ஒரு கம்பெனியோட பல வருஷ பேலன்ஸ் ஷீட்டுகளையும் உலக அரசியலையும் ஒரு நானோ செகண்ட்ல படிச்சு அடுத்த 10 வருஷ பிசினஸ் மாடலை அந்த ரோபோக்களே மனிதர்களை விட சிறப்பா கணிச்சுட்டா என்ன பண்றது? அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அப்போ ஒரு மனுஷனுக்கு இருக்கிற அந்த பொறுமை அப்படிங்கிற ஒற்றை ஆயுதம் மட்டும் வெற்றிக்கு போதுமானதா இருக்குமா? இல்ல நாம மறுபடியும் இந்த விளையாட்டோட விதிகளை மாத்த வேண்டியிருக்குமா? யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு ஆழமான அலசல்ல சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்களே, நீங்க கொடுக்கிற ஒரு சப்ஸ்கிரைப் தான் இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட் கொண்டு வர மோட்டிவேஷனாக இருக்கும். நிஜமாவே ஒவ்வொரு வீடியோக்கும் பின்னாடி நிறைய நேரம், எஃபர்ட், எடிட்டிங், ரிசர்ச் எல்லாமே இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்க கொடுக்கிற சப்போர்ட் தான் பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், ரியல் அப்டேட்ஸ், என்டர்டெய்னிங் கான்டென்ட் எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்கணும்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனல் ஃபேமிலியில் ஜாயின் ஆயிடுங்க. லைக், ஷேர் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் இருந்தா இன்னும் நெக்ஸ்ட் லெவல் கண்டென்ட் கொண்டு வரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம்.